சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. குடியரசு தினத்தை முன்னிட்டு நடிகர் விஜய் நடிப்புல உருவாகியுள்ள தளபதி 69 ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழு அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நடிகர் விஜய் படப்பிடிப்பின் போது தன்னுடைய ரசிகர்களை சந்திச்சு செல்ஃபி எடுப்பாரு இல்லையா, அதே மாதிரியான ஒரு லுக்ல தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதை தொடர்ந்து செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கையில சாட்டையுடன் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற அந்த வசனத்துடன் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அரசியல்ல என்ட்ரியா இருக்கிற இந்த சமயத்துல தலைவர் எம்ஜிஆர் பாணியில அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு போஸ்டரையுமே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது ஒரு பக்காவான முழுக்க முழுக்க ஒரு பாலிடிக்ஸ் அரசியல் படமா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாகுது. இந்த போஸ்டரை பார்த்து எந்தெந்த அரசியல் தலைவர்கள் வந்து காண்டா இருக்காங்க அப்படின்னு தெரியல. அது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரிய வரும். அதே போல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் விஜய் வந்து ஹெச்வினோத் கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. அது என்ன டிமாண்ட் அப்படின்னா, என்னுடைய படத்தை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் தலைவர் வரைக்கும் எல்லாருமே பாக்குறாங்க, அதனால யாரையுமே தாக்குற மாதிரி காட்சிகள் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப லைட்டா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. இது முழுக்க முழுக்க அரசியல் படமா இல்ல கமர்ஷியல் படமா அப்படிங்கிறது அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.